செய்யப்பட்டு மாவட்ட செயலாளர்களும் மாநில பொறுப்பாளர்களும் அவரவர் மாவட்டத்தினுடைய கருத்துக்களை அவரவர் மாவட்டத்தினுடைய தீர்மானங்களை எல்லாம் இங்கே சிறப்பாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். அத்தோடு மட்டுமல்ல, ஜவுளி தொழில் சார்ந்த அத்துணை அமைப்புகளும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று அத்தனை பேரும் இன்றைக்கு மனுவை கொடுத்திருக்கிறார்கள். அதேபோல விவசாயிகள் பல்வேறு பிரச்சனைகளுக்காக தங்களுடைய தேவைகளை வலியுறுத்தி மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் வழிவகுத்து அதற்கான மேடையை அமைத்து கொடுத்து இந்த சிறப்பான கூட்டத்திலே விட்டு வருதா? இந்த சிறப்பான கூட்டத்திலே அதற்கான மேடையை அமைத்து கொடுத்து இத்தனை வாய்ப்புகளையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். திருப்பூர் மாவட்டத்தினுடைய பொதுக்குழுவை தேதி குறித்து அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்துவதற்கு முன்னின்று அனைவரையும் அரவணைத்து ஏற்பாடுகளை செய்திருக்கிற இந்த பகுதியினுடைய துணை பொதுச் செயலாளர் அன்பு தம்பி நித்யானந்தம் அவர்களே, கொங்கு மண்டலத்தினுடைய பாரம்பரிய நடனமான வள்ளிக்கும்மியை இந்த உலகம் பூராவும் எந்த நாட்டிற்கு அல்லது எங்கு சென்றாலும் கட்சி எப்படி நடக்கிறது என்பதை பற்றி பேசாதவர்கள் கூட வள்ளிக்கும்மியிலே கின்னஸ் சாதனை செய்திருக்கிறீர்கள் என்பதை எடுத்து பேசுகிறார்கள். அது எப்படி 16,000 பெண்களை ஒரு இடத்திலே ஒருங்கிணைத்தீர்கள் என்று ஆச்சரியப்படுகிறார்கள். அதை பொறுப்பெடுத்துக் கொண்டு சிறப்பாக நடத்தி காட்டிய நம்முடைய பொருளாளர் KKC பாலு அவர்களே, நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் தம்பி பல்லடம் ராஜேந்திரன் அவர்களே, அவினாசி சுகுமார் அவர்களே, திருப்பூர் மாநகரத்தினுடைய ரோபோ ரவி அவர்களே, அன்பு தம்பி உடுமலைப்பேட்டை ரகுபதி ராகவன் அவர்களே, அன்பு தம்பி காங்கியம் சக்திவேல் அவர்களே, தாராபுரத்திலிருந்து மாவட்ட செயலாளருக்கு பதிலாக வந்திருக்கிற அருமை சகோதரர் ரத்னம் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து மாநில பொறுப்பாளர்களே, மாவட்டத்தினுடைய தலைவர்களே, இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்களே, மகளிர் அணியை சார்ந்தவர்களே, அனைத்து அணிகளை சார்ந்தவர்களே, மேலும் இந்த கூட்டத்திற்கு
ஆரவாரமாக எழுச்சியோடு தெம்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற தீரன் சின்னமலையினுடைய வீர வாரிசுகளே, அனைத்து விசைத்தறி சங்கங்களை சார்ந்தவர்களே, அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளும் பொழுது பத்திரிகையாளர்களை மறந்துவிட முடியாது. நம்முடைய செய்திகளை எல்லாம் இங்கே இந்த மாவட்டத்திலே மட்டுமல்லாமல் உலகம் பூராவும் கொண்டு செல்லுபவர்கள் பத்திரிகையாளர்கள். அப்படி பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, இவை அனைத்தையும் மொத்தமாக ஒருங்கிணைத்து மேடை நிர்வாகத்தை சிறப்பாக மேம்படுத்தி செய்து கொண்டிருக்கிற நம்முடைய தலைமை நிலைய செயலாளர் அன்பு தம்பி சுரேஷ் பொன்னுவேல் அவர்களே, இப்படி அனைவரும் ஒருங்கிணைந்துதான் இந்த கூட்டம் இங்கே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பெருந்திரளாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாணவர் அணியிலும் இளைஞர் அணியிலும் இளைஞர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் இந்த தூய்மையான அரசியலுக்கு, நேர்மையான அரசியலுக்கு வருங்கள் வாருங்கள் என்று நான் அவர்களை வரவேற்கின்றேன். எப்போ உங்க மாவட்டம் 2 முறை சொல்லணுமா? நான் பல்லட ராஜேந்திரன் சொல்லலையா? நான் முதல்ல சொன்னேன்ல, அப்புறம் நான் ஸ்கோர் பண்ணுறான் பாருங்க. பிரபு, நீ கொடுக்குற கசாயத்தை கொடுக்கிறதே தண்டனை. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தவரை வெட்டி பேச்சு பேசுபவர்கள் நாம் அல்ல. மேடையில் ஒரு விஷயத்தை பேசுகிறோம் என்று சொன்னால் இது கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சிக்காக இருக்க வேண்டும். திராவிடம் பேசிக்கொண்டோ அல்லது தமிழ் தேசியம் பேசிக்கொண்டோ மதவாதம் பேசிக்கொண்டோ இப்படி மக்களை திசை திருப்புகிற, மக்களுக்கு எந்த பயனுமில்லாத விஷயங்களிலே நாம் கவனம் செலுத்துவது கிடையாது. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய கொள்கை என்ன என்று சொன்னால் ஒரு வரியில சொல்ல முடியும். இந்த கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சி தான் ஒத்தை கொள்கை என்று நாம் சொல்லிவிட முடியும். கொங்கு மண்டலத்தை சார்ந்திருக்கிற தொழில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி கொங்கு மண்டலத்தில் வாழுகின்ற மக்கள் அவர்களுக்குரிய பாதுகாப்பை நாம் வழங்க வேண்டிய அந்த அவசியம் நமக்கு இன்றைக்கு இருக்கிறது. தேவை அதுதானே. ஆனால் இன்றைக்கு மக்களுடைய நேரம் அதிகமாக செலவிடப்படுகிறது என்று சொன்னால் வெட்டியான விவாதங்கள் வாட்ஸ்அப்பிலே, சோசியல் மீடியாவில், சமூக வலைதளங்களிலே தேவையில்லாத விஷயங்கள், பல பொய்யான விஷயங்கள், அதையெல்லாம் பரப்பிக் கொண்டிருப்பதை ஆர்வத்தோடு இன்றைக்கு இளைஞர்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் பாதி பொய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப லேட்டஸ்டா வந்த ஒன்றை மட்டும் ஒரு உதாரணமா நான் சொல்ல விரும்புகிறேன். இப்ப சமூக வலைதளங்களிலே ஒரு வீடியோ போயிட்டு இருக்கு. துபாயில் ஒரு மல்யுத்த போட்டி நடந்துதான். எல்லாம் வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் பார்த்துருப்பீங்க. ஒரு பாகிஸ்தான் பொண்ணு
மல்யுத்தத்தில் ஜெயிச்சுட்டு யாராவது என்ன தோற்கடிக்க வர்றீங்களான்னு கேட்குதான். உடனே ஒரு பொண்ணு இந்தியாவிலிருந்து எந்திரிச்சு, கூட்டத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு, அது போட்டிக்கு வரல, கூட்டத்துக்கு உள்ள இருக்கிற ஒரு பொண்ணு எந்திரிச்சு வந்து அடிச்சு தூக்கிடுச்சான். அதை பார்த்துட்டு இருப்பீங்க வீடியோவில். அப்புறம் அந்த பொண்ணு எங்கடான்னு பார்த்தா திருச்செங்கோட்டில், அதை பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க, திருச்செங்கோட்டில் வேளாளர் காலனியில் இருக்கிற பொண்ணா. எது கை தட்டினீங்க? திருச்செங்கோட்டில் இருக்கிற பொண்ணுன்னு கை தட்டிட்டீங்க. திருச்செங்கோட்டில் ஒரு 100 பேர்த்த அனுப்பிச்சு வேளாளர் காலனி பூரா சல்லடை போட்டாய். அப்படி ஒன்னே இல்லை. அதாவது சோசியல் மீடியாவில் வர்றது அவனவன் சொந்த அரசியல் பிழைப்புக்காக, சொந்த அரசியலை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது போன ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே நான் பண்ணிட்டேன். இப்ப வர்றப்ப வள்ளியில பார்க்கிறேன், திருப்பி அந்த வீடியோ ஓடுது இன்னொரு ரவுண்டு. 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குதெல்லாம் இப்ப வர்றதை பார்த்துருப்பீங்க. காரணம் என்ன தெரியுமா? மக்களுக்கு சகிப்புத்தன்மை அதிகம். ஏன்னு கேட்கறது கிடையாது. ஏன்னு கேட்காதனால தான் இந்த நாட்டில் பல தவறுகள் நடக்குது. இந்தியாவிலேயே ஏன்னு கேட்கிற ஒரு மாநிலம் இருக்கிறது என்று சொன்னால் அது கேரளா. கேரளாவில் லஞ்சம் கிடையாது. இந்த கான்ட்ராக்ட்லாம் எடுக்கிறாங்கல்ல, ரோடு டிரைனேஜ் எல்லாம், அதெல்லாம் எந்த லஞ்சமும் கிடையாது. குவாலிட்டி தரம் மோசமா ஒரு கான்ட்ராக்டர் பண்ணிட முடியாது. துரத்தி துரத்தி அடிப்பாங்க. ஆனா நம்ம ஊர்ல என்ன பண்றோம்? பார்க்கிறோம் பார்க்கிறோம் பார்க்கிறோம், பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். போறப்பெல்லாம் பண்றான் பாரு பண்றான் பாரு, இவ்வளவுதான் பேசுறமே ஒழிய அவனை தடுத்தமானு கேட்டா கிடையாது. அதை விடும்போது அந்த ரோடு 6 மாசத்துல வர்ற மலையில போயிடும். அப்பவும் புலம்புவான். அப்போ ஒரு வீடியோ எடுத்து போடுறது, போட்ட ரோடு போயிடுச்சு. போடுறப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்த? என்னைக்கு மக்களுக்கு அந்த ஆர்வம், இது நம்ம பணம், ஒவ்வொரு பைசாவும் நம்ம வரி பணம், இந்த பணம் வீணாக கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னைக்கு மக்களுக்கு வருதோ அன்னைக்கு தான் ரோடு போடுறவன் ட்ரைனேஜ் கட்டுறவன்லாம் திருந்துவான். திருந்த மாட்டான். அரசியல்வாதிகள் அப்பதான் திருந்துவான். திருத்த வேண்டிய கடமை மக்கள்கிட்ட இருக்கு. எதையுமே கண்டுக்காம தேர்தலுக்கு தேர்தல் ஓட்டு போட்டு போயிட்டே இருந்தோம்னு சொன்னா இப்படியே தான் இருக்கும். இன்னும் மோசமா தான் இருக்கும். அதாவது அரசியல் விழிப்புணர்வு தேவை அப்படிங்கிறது இந்த நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியுது. ஆனா இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டவன் வாழ்றான் பாருங்க, அது கொங்கு நாட்டில் மட்டும்தான். இங்கதான் வாழ்றான். நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டவன், என்ன சாதிக்க போற நீ? அரசியலுக்கு அப்பாற்பட்டவன் தூய்மையான அரசியலுக்கு வா, நேர்மையான அரசியலுக்கு வா, எங்க கூட நில்லு. அதை விட்டுட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டவன் நீ ஒதுங்கி நின்னா ரொம்ப மோசமான அரசியல்வாதியால் நீ அடிமைப்படுத்தப்படுவாய். அதிகாரம் எங்க போயிடும்? அதை புரிந்து கொள்ள வேண்டும். அரசியலுக்கு அப்பாற்பட்டவன், நான் நல்லவன், நீ நல்லவன் தான். எப்ப இந்த நாட்டை திருத்த போறோம்? அப்ப அதுக்கு ஒற்றுமைப்பட வேண்டாமா? அதற்கெல்லாம் சேர்ந்து பயணிக்க வேண்டாமா?
இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான அரசியலை, ஒரு தூய்மையான அரசியலை முன்னெடுக்கின்ற கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற கொங்கு தமிழர்கள் அத்தனை பேரையும் வாருங்கள் வாருங்கள் என்று நான் வரவேற்கின்றேன், அழைக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், முழு நேரம் யாராவது அரசியல் பண்றேன்னு வந்தா நம்ம சேர்த்துக்கிறது கிடையாது. கட்சியில் நம்ம கட்சியில் முழு நேர அரசியல்வாதி யாருமே கிடையாது, நான் உள்பட ஒருத்தருமே முழு நேர அரசியல்வாதி கிடையாது. முழு நேர அரசியல்வாதி ஆயிட்டா சாப்பாட்டுக்கு ஏதாவது வேலையில் இருக்கணும் அல்லது தொழில் இருக்கணும். உங்களுக்கு தெரியும், தமிழக வெற்றி கழகம் மாநாட்டுக்கு முன்பாக அதனுடைய பொதுச் செயலாளர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அப்ப கூட நம்ம ஆளுங்கெல்லாம் என்னோட வீடியோ ஒண்ணு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோவை அதுல 2 ஒண்ணா போட்டாங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஓமலூர்ல இருந்து ஒருத்தர் சேலம் ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன பார்க்குறப்ப, அண்ணா நான் வேலையை விட்டு வந்துட்டேனா, இனிமேல் முழு நேரம் நான் கட்சி தானே பார்க்க போறேன். ஓடு ஓடு, முதல்ல வேலையில சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டீங்க, வா, நீங்க அரசியலுக்கே வர வேண்டாம், கட்சிக்கே வர வேண்டாம் அப்படின்னு துரத்துனவங்க நம்ம. தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் ஓப்பனா பேட்டி என்ன தெரியுமா, பேட்டி நிருபர்கள் கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க, தீபாவளி ஆச்சு, தீபாவளி வருது, தீபாவளிக்கு முதல் நாளும் நீங்க மாநாடு வச்சிருக்கீங்க, எல்லாரும் கம்பெனியில வேகமா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அப்ப எப்படி மாநாட்டுக்கு வர முடியும் அப்படின்னு கேட்டா, தமிழக வெற்றி கழக தொண்டன் எப்படி தெரியுமா, அப்படி ஒரு முதலாளி லீவு கொடுக்க மாட்டோம்னு சொன்னா உன் வேலைய நீயே வச்சுக்க அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துருவான். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் அவன் குடும்பத்தை பார்த்துக்குவாராம். மாநாட்டுக்கு வந்தவன் 6-7 பேர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். மாநாட்டு மேடையில் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல. அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சொல்றாரு, அவங்க கட்சிக்கார வேலையை விட்டுட்டு வரணுமா, இவங்க காப்பாத்திக்குவாங்களாம். என்ன நிலைமை பாருங்க. இப்ப எல்லாரும் இடிச்சு மாநாட்டுக்கு வந்தவன் இறந்துட்டானே, அவன் பொண்டாட்டி தாலி எடுத்திருக்கிறானே, அவன் அப்பா அம்மா அனாதை ஆயிட்டாங்களே, அவன் புள்ள அனாதை ஆயிட்டாங்களே, அந்த கட்சி என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்கிறப்ப இப்ப நிவாரணம் இவ்வளவு நாள் கழிச்சு நிவாரணம் கொடுக்குறாங்க. ஏன் அதாவது அந்த மாநாடு நடந்துட்டு இருக்கப்ப இந்த செய்தியெல்லாம் வந்துருச்சு. ஒரு நிமிஷம் ஒரு இரங்கல் தெரிவிக்க கூடாதா? அப்ப அந்த மனநிலையை பார்க்கணும். அதெல்லாம் அவங்களுக்கு வேண்டாம், நேரம் முதலமைச்சராயிருக்கும், அவ்வளவுதான். எவன் செத்தான எவன் தாலி அறுத்தான, நான் முதலமைச்சர் ஆகணும். அப்படிப்பட்ட அரசியல் இன்றைக்கு திடீர்னு யாராவது வெளிநாட்டிலிருந்து வந்து தமிழ்நாட்டோட அரசியலை எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சமூக வலைதளத்தையோ அல்லது பேப்பரையோ அல்லது தொலைக்காட்சி விவாதங்களையோ எடுத்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க. புதுசாக வெளிநாட்டிலிருந்து வர்றாரு, நம்ம அரசியலுக்கு போகணும், என்ன அரசியலுக்கு நடக்குது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனாருன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இருநூறு அரசியல் தான் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்குவார். இந்த சோசியல் மீடியா டிவி பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் சீமானு விஜயும் தான் இருக்கிறாங்க, வேற யாருமே இல்லை அப்படின்னு ஆயிடுவாங்க. தினம் விவாதம், எதுக்குன்னு தெரியல. சீமானு விஜய் என்ன பண்ண போறாங்க, என்னமோ அவங்க 2 பேர் தான் வர்ற தேர்தலில் நீயா நானா, திமுக கிடையாது, அண்ணா திமுக கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது. பார்க்கிறவங்க குழம்பிடுவானா இல்லையா? திமுக அண்ணா திமுக விட அதிகமா
அவரை பற்றி பேசுறது, இன்னொருத்தர் அமைதியாகவே இருக்காரு, எப்போ பேச போவாருன்னு தெரியல. மாநாட்டை போட்டுட்டு ஷூட்டிங் போயிட்டார். ஒரு தேர்தல் செலவுக்கு சம்பாதிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி இன்னைக்கு இருக்கிற அரசியல் இப்படி இருக்கு. இப்படிப்பட்ட இந்த அரசியலில் இதுக்குள்ளதான் நம்ம பயணிக்கணும். இதுக்குள்ள பயணிக்கிறப்பதான் நம்முடைய கொள்கை தனி கொள்கை. இந்த கொங்கு மண்டலம் வாழ வேண்டும். நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும். இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன? விவசாயத்தில் இருந்தவங்க விவசாயத்தில் லாபம் இல்லைன்னு சொல்லி சொத்தை வித்து தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றான், சொத்தை வித்து தான் பொண்ணையோ பையனையோ படிக்க வைக்கிறான். அப்படிப்பட்ட நிலைமையில விவசாயம் போச்சுன்னு புலம்பிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஜவுளி தொழிலை நம்பி இருக்கிறவங்க அத்தனை பேரும் தறிய வித்தாதான் இடைக்கு போகுது. அதுல எந்த பிரயோஜனம் இல்லை. அப்ப இருக்கிற சொத்தை, பூர்வீக சொத்தை வித்துத்தான் எப்படி விவசாயிகள் அந்த நிலைக்கு போனாங்களோ அதே மாதிரி ஜவுளி தொழில், எந்த ஜவுளியில எது இருந்தாலும் சரி, விசைத்தறியா இருந்தாலும் சரி, ஆட்டோலுமா இருந்தாலும் சரி, அல்லது ஆயத்த ஆடையா இருந்தாலும் சரி, ஸ்பின்னிங் மில்லோட நிலைமையே அப்படி ஆயிப்போச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்றைக்கு இந்த தறி தொழிலுக்கு, ஜவுளி தொழிலுக்கு. இப்ப இதையெல்லாம் காப்பாற்ற வேண்டாமா? அப்ப நம்முடைய கொள்கை என்ன? விவசாயத்தை காப்பாற்றணும், இந்த ஜவுளி தொழிலையும் காப்பாற்றணும். அதற்கான முயற்சிகளை முழுமையாக எப்போதும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் அனைவருக்கும் உறுதியாக நம்பிக்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் மீண்டும் பொறுப்பேற்றுக் கொண்ட உடனேயே பார்க்க சென்ற உடனேயே என்னுடைய முதல் வேலையாக இந்த விசைத்தறியையும் ஆட்டோலூமையும் காப்பாற்றுவதற்கு ஒரு சில விஷயங்களை செய்யவில்லை என்று சொன்னால் அது அழிந்து போய்விடும் என்று நான் சொல்லி வந்திருக்கிறேன். யாரும் கோரிக்கை வச்சுதான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவங்க பேசும்போதே சொன்னாங்க, இலவச மின்சாரம் 750 யூனிட்டை 1000 யூனிட்டா மாற்றுவாங்கன்னு நம்ம சங்கங்களே கேட்கல. அன்னைக்கு மின்சார கட்டணம் பாதியா குறைச்சாங்க, மீதி பாதி எப்படி காம்பன்சேட் பண்றது? அப்ப அந்த 750 தேர்தல் வாக்குறுதி 1000 யூனிட், 1000 யூனிட் கொடுத்துட்டா ஓரளவுக்கு அது பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லிதான் அன்னைக்கு சங்கங்கள் வச்ச கோரிக்கை மின்சார கட்டணத்தை குறைக்கணுங்கிறது மட்டும்தான். அப்ப ரெண்டையும் சேர்த்து கொடுத்தா இந்த பிரச்சனை தீர்ந்துருமே அப்படின்னு சொல்லிதான் அன்னைக்கு அந்த 750 1000 யூனிட்டா மாத்தினாங்க. இப்படி இந்த விசைத்தறியை, ஜவுளி தொழிலை வாழ வைப்பதற்காக, ஏன்னா நமக்கு விவசாயத்தையும் பாதுகாத்தாகணும், நம்முடைய விசைத்தறி தொழிலையும் பாதுகாத்தாகணும். அதே போல இந்த இலவச வேட்டி சேலை, இலவச வேட்டி சேலை ஒரு சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், அதிகாரிகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், பொங்கலுக்கு இலவச வேட்டி சேலை கொடுப்பது மட்டும்தான் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நாம் அதில் பார்ப்பது அந்த இலவச வேட்டி சேலை லட்சக்கணக்கான விசைத்தறிகளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் எடுத்து சொல்லுகிறோம். அது புரியல அவங்களுக்கு. இப்பதான் அது கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சிருக்கோம். அப்புறம் தாமதப்படுத்துறது, தாமதப்படுத்தாம சரியா பண்ணா 6 மாசம் தறியெல்லாம் ஓடும். 6 மாசம் வரும். மீதி 6 மாசத்துக்கு யூனிஃபார்ம் மற்றது இதையெல்லாம் வச்சு, ஏன்னா இன்னைக்கு விசைத்தறியை பொறுத்த அளவுக்கு வேற வழியே கிடையாது, வாழ முடியாது. ஆனா அரசாங்கத்தினிடத்தில்
அந்த விஷயங்களை எடுத்து சொல்லி பல்வேறு விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் விசைத்தறியை கண்டிப்பாக காப்பாற்றக்கூடிய அந்த வாய்ப்புகள் உருவாகும் என்ற அந்த உறுதியை நான் இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறேன். அதே போல விசைத்தறி குடோன அதிகாரிகள் வந்து அளந்தாவே இங்க திக்கு திக்குங்குது. என்ன பண்ண போறாங்க? ஏன்னா வரி போடுறதுக்கு பார்க்குறாங்க. தொழிலே மோசமா இருக்கு, பிழைக்கவே வழி இல்லை. எப்படி வரி கட்ட முடியும்? அது வரி ஒரு பக்கம். இப்ப தொழில் வரி வேற, சொத்து வரி வேற, தொழில் வரி வேற. இப்படி பாதிக்கிற நேரத்தில் ஜிஎஸ்டி, வாடகைக்கு ஜிஎஸ்டி, வாடகைக்கு ஜிஎஸ்டி எல்லாமே போட்டு அழுத்தினா ஒரு மனுஷன் எவ்வளவுதான் தாங்க முடியும்? வடிவேலு சினிமாவில் சொல்ற மாதிரி குனிஞ்சு எவ்வளவு அடி கொடுத்தா கூட வாங்கிக்கலாம். ஆனா நாளை காலையில் கடன்காரனுக்கு பதில் சொல்லணும்னு சொன்னா தூக்கம் வருமா? அப்ப அப்படிப்பட்ட சூழல்ல இன்னைக்கு விசைத்தறி இருக்கு. அதனால இன்றைக்கு அதை புரிந்து கொண்டு அரசாங்கம் நல்ல முடிவுகளை எடுப்பார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு இருக்கின்றோம். விவசாயத்தை பொறுத்தவரை எல்லா இடத்துலையும் சொல்றதுதான், விவசாயத்தை பொறுத்தவரை ஒன்றும் பண்ண வேணாம். நீங்க கல் அரைக்கிறத மட்டும் தடுக்காதீங்க, பொழைச்சுக்கணும். அந்த ஒன்றை மட்டும் தடுக்காதீங்க, பொழைச்சுக்கணும். வாழ்வாதாரத்துக்கு வேற வழியே இல்லை. என்ன பண்ணிட்டாங்க? ஆனைமலையாறு நல்லாறு 50 வருஷமா போராடுறோம், நடந்துதா? ஆனைமலை நல்லாறு அதை தீவிரப்படுத்தி நிறைவேற்ற வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. அப்பதான் தண்ணீர் பிரச்சனை தீரும். இந்த பகுதிக்கான தண்ணீர் பிரச்சனை அப்போதுதான் தீரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பகுதி பூராமே பொல்யூஷன், சாயக்கழிவு தண்ணி, மாநகராட்சி நகராட்சி தண்ணி அத்தனையும் நீர் ஆதாரங்கள்ல கலக்கிறதுனால தீர்வே இல்லைன்னு என்னென்னவோ சொல்றோம். இன்னைக்கு வந்து பொது சுத்திகரிப்பு நிலையம் எல்லாம் என்ன பேசினாலும் மழை பெஞ்சதுன்னா எடுத்து விட்டுலாம். மழை பெஞ்சா போச்சு. எல்லா ஊர்லயும் மழை பெஞ்சா நல்லதுன்னு சொன்னா இங்க மழை பெஞ்சா அதை எடுத்து விட்டுலாம். நொய்யலை முழுசா முடிச்சு கட்டியாச்சு. அப்ப அதுல இருந்து என்ன தீர்வு? ஆனா மக்களுக்கே நம்ம தான் பேசிட்டு இருக்கோமே ஒழிய பொதுமக்களுக்கு இன்னும் தீர்வு வரல, அவங்களுக்கே விழிப்புணர்வு வரல. வர்ற அத்தனை கேன்சருக்கும் காரணம் இதுதான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். கேன்சரும் உடல் வியாதியும் என்னென்னவோ வியாதி அத்தனைக்கு காரணம் இதுதான். ஆனா அவ்வளவு விழிப்புணர்வு மக்களுக்கு இருக்கா? எவ்வளவு குடும்பங்கள்ல வேதனை சோதனை. நல்லா இருக்கிற ஒரு மனுஷன் ஆஸ்பத்திரிக்கு போய் செக் பண்ணிட்டு வந்த உடனே கேன்சர் லெவலை தாண்டிடுச்சு, காப்பாற்ற முடியாது, அதிகமாக 2 வருஷம். இப்படி சொல்லும்போது நம்முடைய நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. மனம் என்ன பதவதைக்குது? இது மாதிரிலாம் முன்னாடி இருந்ததா? யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, அத்தனை பேர்த்துக்கும் உங்க சொந்தத்தில் அல்லது அவங்க குடும்பத்தில் எங்கேயாவது இதனால் பாதிக்கப்படாதவங்க இருக்க வாய்ப்பே கிடையாது. அது யாரும் தெரியாம இருக்காது. ஒன்று விட்டு ஒன்று சொந்தமோ சொந்த குடும்பத்திலேயோ இந்த கேன்சர் பாதிப்புங்கிறது இன்னைக்கு அவ்வளவு இருக்கு. காரணம் தான். ஆனா இதற்கான தீர்வு அரசாங்கம் தான் பண்ணியாகும். மத்திய மாநில அரசுகள் தான் பண்ணணும். என்ன கெட்டு போச்சு? திருப்பூர் மாவட்டத்திலிருந்து
எப்படி சம்பாதிச்சு கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு? ஏன் இங்க ஒரு 5000 கோடி கொடுத்தா என்ன ஆகி போயிடும்? லட்சக்கணக்கான கோடிகள் அதையெல்லாம் இன்னைக்கு மத்திய அரசு செலவு பண்றாங்க. மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து ஒரு 5000 கோடி திருப்பூர் இவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்குதே. வேற மாவட்டங்கள்ல இருந்து வேற மாநிலங்கள்ல இருந்து இவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்குதே. கண்ணுக்கு தெரியாம பங்களாதேஷ்காரனுக்கெல்லாம் வேலை கொடுக்குது. இப்படியெல்லாம் வேலை கொடுக்கிற திருப்பூருக்கு ஒரு பக்கம் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்பு, இன்னொரு பக்கம் டாலரா சம்பாதிச்சு கொடுக்கிறது. ஆனா அத்தனையும் இங்க இருக்கிற மக்கள் தங்களை உருக்கி கொண்டு அரசாங்கத்தை காப்பாற்றுகிறார்கள். அதை இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இதான் உண்மை. அப்படிப்பட்ட சூழல்ல தான் நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டிலே திருப்பூர் மாவட்டத்தில் தான் அதிகமான கொலை நடக்கிறது. திருப்பூர் மாவட்டத்தில் தான். காரணம் என்ன? கொடுக்கல் வாங்கல் அதிகம், வெளியூருக்காரங்க அதிகம். எந்த மாவட்டத்தில் இப்படி கிடையாது. அதிகமான வெளியூருக்காரங்க வாழ்ற மாவட்டம் சொன்னா அது திருப்பூர் தான். அடையாளம் தெரியாது. அப்படிப்பட்ட சூழல்ல திருப்பூரை பாதுகாக்க வேண்டிய அந்த அவசியம் அரசாங்கத்துக்கு இருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்தில் எங்கெல்லாம் சென்சிட்டிவ்னு பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போடுங்க. என்ன தவறு? எவ்வளவு செலவாயிரும்? குறைஞ்சபட்சம் ஒரு 10 போலீஸ் ஸ்டேஷன் ஆகுது திருப்பூர் மாவட்டத்தில் பல இடங்களில் போடணும். பல்லடத்தில் மட்டுமே 4 போலீஸ் ஸ்டேஷன் போடணும். கொலை நடந்தப்பவே நான் கோரிக்கை வச்சிருந்தோம். பல்லடத்தில் புறநகரில் ஒரு காவல் நிலையம் வேண்டும். ஏன்னா இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் அவங்களால சமாளிக்க முடியல. வெளியே சொல்ல மாட்டாங்க, வெளியே சொல்ல முடியாது. ஆனால் உடனடியா 3 கொலை நடந்தது. அந்த ஈரமே என்ன காயலை, இன்னும் சாங்கியம் கூட பண்ணல. இன்னைக்கு காலையில் அவினாசியில் ஒரு கொலை, அவினாசியில் ஒரு கொலை. காலையில் ரோட்ல நடந்து போனால வெட்டி இருக்காங்க. என்ன பாதுகாப்பு? ரோட்ல நடந்து போறாரு காலங்காத்தால. இன்னைக்கு காலையில் கொண்டு விட்டாங்க. அப்ப என்ன? உடனடியா இன்னும் தாமதப்படுத்தக்கூடாது. ஆயிரக்கணக்கான காவல்துறை அதிகாரிகள் வச்சிருக்கோம். ஏன் இந்த மாவட்டத்துக்கு ஒரு 100 போலீஸ்காரங்க சேர்த்து போடுங்க, சுற்றி வர சொல்லுங்க, பார்க்க சொல்லுங்க. அப்பதானே கொலை பண்ணவனுக்கு பயம் இருக்கும். இன்னும் பல விஷயங்கள்ல துப்பு தொடங்காம இருக்கு. திருப்பூர்ல இத போல பிரச்சனைங்கிறது இன்னைக்கு நேத்து அல்ல, தொடர்ந்து. காரணம் பலதரப்பட்ட மக்கள், யாருடைய அடையாளம் தெரியாதவங்க, வட இந்தியாவில் இருந்து இப்படி பலரும். அதனால திருப்பூருக்கான அந்த முக்கியத்துவம் காவல்துறை சார்பாக கண்டிப்பா இன்னும் தாமதப்படுத்தாமல் உடனடியாக பல்லடம் புறநகர் காவல் நிலையத்தை உடனடியாக அமைத்து காவல்துறை அதிகாரிகளை அதிகப்படுத்த வேண்டும். இதை பண்ணினாதான் காப்பாற்ற முடியும். நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னார். இப்ப அடுத்த கொலைக்கு வெயிட் பண்றவா? இதே பல்லடத்தில் தோட்டத்தில் உட்கார்ந்து மது அருந்தவங்களை ஏண்டா குடிக்கிறீங்க என் தோட்டத்தில் கேட்டதுக்கு கொலை பண்ணான், துரத்தி வெட்டினான். அதே நிலைமை மறுபடியும் இன்னொரு முறை இப்படி ஆகணுமா? ஆனால் காவல்துறை வேகமாக இதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்.
இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்படி துரத்தி துரத்தி நடக்கிறவனை வெட்டலாம். இன்னொரு பக்கம் விவசாயிகள் யாருமே நிம்மதியா வாழ முடியல. காலையில் எந்திரிச்சு நேராக காட்டுக்கு போய் ஆடெல்லாம் பத்திரமா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வர வேண்டிய அந்த கட்டாயத்தில் இருக்காங்க. தெருநாய் தினம் ஒரு இடத்துல கிடைக்குது, தினம் ஒரு இடத்துல கிடைக்குது. இதுவரைக்கும் தீர்வு வரல, இதுவரைக்கும் அதுக்கான தீர்வு வரல. தெருநாய்கள் ஆடுகளை கடித்து கடித்து பழக்கப்படுகிறது. அப்படி பழக்கப்பட்ட ஒரு நாய் தான் ஒரு குழந்தையை பூங்காவில் வச்சு சென்னையில் கடிச்சது. ஆடுகளை கடிச்சு கடிச்சு பழக்கமாயிடுச்சுன்னு சொன்னா அடுத்து குழந்தைகளை கடிக்கிறதுக்கு நாளாகாது. நடந்துகிட்டு போக 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 பின்னாடி வந்து உன் கண்டக்காலை பிடிச்சி கடிச்சிடும். இது நடக்கிறதுக்கு வெகு தூரம் ஆகாது. உடனடியாக இதற்கான தீர்வு வேணும். எப்படி அந்த திருநாய்களை பிடிப்பீங்களோ என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. திருநாய்களை நம்மளும் ஒன்றும் பண்ண முடியாது, உடனே வந்துடுவான். வன விலங்குகளையும் ஒன்றும் பண்ண முடியாது. பண்ணியை சுடலாம், ஆனால் அது கர்ப்பமாயிருக்கா இல்லையான்னு பார்த்து தான் சொல்ல முடியும். எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? கர்ப்பமான பண்ணியை சுட்டா தண்டனையா? எப்படி சொல்ல முடியும்? இப்படி வந்து இதற்கான தீர்வுகளை கண்டிப்பாக கண்டாக வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது என்பதைத்தான் அழுத்தமாக இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்ளுகின்றேன். இப்படி பல்வேறு விஷயங்கள் நாம் பொதுக்குழு நடத்துகின்ற இந்த நேரத்திலே அரசுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய இந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தேர்தல் நெருங்கிவிட்டது. 2026 தேர்தல் நெருங்கிருச்சுன்னு சொல்றாங்க. நம்ம எல்லாம் பேப்பரு டிவியெல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்க, எழுதோ அடுத்த மாதம் தேர்தல் வரும் போல இருக்கு, எல்லாரும் கூட்டணி பேச ஆரம்பிச்சுட்டா யார் யார் கூட. நான் 1 வருஷம் 3-4 மாதம் இப்போ பேச வேண்டிய அவசியமே இல்லை. வேற வேலை நிறையா இருக்கு, எவ்வளவோ வேலைகள் இருக்கு. அதை விட்டுட்டு இது இப்படி ஒவ்வொன்றும் இந்த கட்சி வளருமா அந்த கட்சி வளருமா, இபிஎஸ் அவங்களெல்லாம் சேர்த்துக்குவாரா, இபிஎஸ் இவங்க கூட கூட்டணிக்கு போவாரா, இபிஎஸ்க்கு என்ன பிரச்சனை? அந்த கட்சியில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது இருந்த கட்டுப்பாடு இப்ப இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எல்லா மாவட்ட செயலாளர்களும் எந்த மாவட்டமாக இருந்தாலும் யாரையாவது புதுசா கட்சியில சேர்த்தணும் அப்படின்னு சொன்னா தலைமை முடிவெடுத்து தான் சேர்த்துக்குவாங்க. ஆனா இன்னைக்கு தலைமையில போய் கட்சியில சேரணும்னு யாராவது முக்கியமான ஆட்கள் அப்ரோச் பண்ணாங்கன்னு சொன்னா அந்த மாவட்ட செயலாளரை முன்னாள் அமைச்சரை கேட்காம சேர்த்த முடியாது. இதுதான் பிரச்சனை. புதுசா அந்த கட்சிக்கு வருகிறவர்கள் எப்படி தடுக்கப்படுகிறார்கள் என்பதை பாருங்கள். உடனே மாவட்ட செயலாளர் கேட்ட உடனே இவர் உடனே என்ன பண்ணுவாரு? வர்றால் யாரு ரொம்ப சிறப்பா வேலை செஞ்சு நம்ம இடத்த பிடிச்சுக்குவாரா பார்க்கறதா தான். அவர் நல்லவரா கெட்டவரா, வேலை எப்படி பண்ணுவார், இதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம இடத்த பிடிச்சுக்குவாரா, ரொம்ப திறமையான ஆளா, அவர் ஆகாது, அவரை சேர்த்தாது. அப்புறம் எப்படிடா கட்சி வளரும்? நல்லா வேலை பார்க்கிறவனை சேர்த்தக்கூடாது. பிரதான கட்சிகள் இருக்கிற பிரச்சனையா தான். ஏன்னா இவங்க அப்படிதான் வந்திருப்பாங்க. உடனே பயம், யாரையாவது 2வது லைன்ல வளர்த்துட்டோம்னு சொன்னா நமக்கு ஆபத்து வந்துடுமா அப்படிங்கிற பயம். இதுதான் உண்மை. அதனால இப்படி பல்வேறு விஷயங்களை இன்றைக்கு அரசியல் களத்திலே
எது முக்கியமோ அதை விட்டுவிட்டு இதையெல்லாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் இன்றைக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம் வீணா போகாதீங்க, வீணா போகாதீங்க. கொங்கு நாடு முன்னேறணும், கொங்கு நாடு வளர்ச்சி பெறணும், இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற இளைஞர்கள் நல்ல வாழ்க்கையை பெறணும்னு உழைக்கிற ஒரே அரசியல் இயக்கம் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எங்களுக்கு வேற நோக்கமே கிடையாது, அதுதான் ஒரே நோக்கம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஏன் வர்றாங்க, எதுக்கு வர்றாங்களே தெரியாம சீமான் ஒன்று பேசுறாரு, விஜய் ஒரு மாநாடு போடுறாரு, ஒரு பக்கம் அண்ணாமலை நான் பண்ணி கொடுத்துறேன். பல்லடத்தில் அவர் பிராமிஸ் பண்ணது அளவே கிடையாது. பல்லடத்தில் இருக்கிற ஜவுளித்துறை சார்ந்தவங்களுக்கு தெரியும். தேர்தல் நேரத்தில் பல்லடத்தில் நான் ஜெயிக்கலனாலும் எங்கள் கட்சி தான் ஆட்சிக்கு வரும், உடனடியாக உங்களை கூட்டிகிட்டு போய் உங்கள் பிரச்சனையை பூரா தீர்த்துட்டு அவர் படிக்க போயிட்டார். பிரச்சனை தீர்ந்துருச்சு. பல்லடத்துல எல்லாம் தேனும் பாலும் ஓடுது, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. ஸோ இப்படி ஆளாளுக்கு அவங்களுக்கு அப்ப இருக்கிற அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி மக்களை பயன்படுத்துகிற மனப்பான்மை, அந்த மனப்பான்மையை எப்ப இந்த நாடு புரிஞ்சுக்குதோ, உண்மை எது பொய் எதுன்னு தெரியாம ஏமாறுற வரைக்கும் ஏமாத்துறவன் இருந்துகிட்டே தான் இருப்பான். அதை தூக்கி பார்க்கணும். இவங்களுடைய வரலாறு என்ன, இவங்களுடைய வரலாறு என்ன, என்ன நோக்கம்? இன்னைக்கு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி யாரோடு கூட்டணிக்கு போனாலும் நம்முடைய கொள்கை என்பது நாம் சார்ந்திருக்கிற விசைத்தறி தொழிலை, விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும். இவ்வளவுதான். அப்ப நம்ம யாரோடு கூட்டணிக்கு போனா இல்லை, ஏன்னா கூட்டணிக்கு போன நேரத்தில் பேசியவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு 5 வருஷமா நாமக்கல்ல எம்பியா இருந்தோம், 3 வருஷமா திருச்செங்கோட்டில் எம்எல்ஏவா இருக்கிறோம். 400 மக்கள் பிரதிநிதிகள், இந்த மாவட்ட கவுன்சிலர் தம்பி ராஜேந்திரன், இப்படி பல்வேறு உள்ளாட்சி பொறுப்புகளில் இப்படி எல்லாரும் இருந்துட்டு இருக்கிறவே மக்களுக்காக வேலை செய்யறமா இல்லையா? திருச்செங்கோட்டிலிருந்து இங்க வந்திருக்காங்க, விசைத்தறி சங்கத்து சார்பா திருச்செங்கோட்டிலிருந்து வந்திருக்காங்க. திருச்செங்கோட்டினுடைய அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதிலே எனக்கு கூட்டணி ஒரு தடையாக இருக்கிறதா தான் கேள்வி. ஒண்ணுமே இல்லையே. நம்ம நேர்மையா வேலை பார்க்கணும்னு நம்ம ஆசைப்படணும். என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு நாம் களத்தில் இறங்க வேண்டும். இங்க வந்திருக்கிற அவங்களுக்கெல்லாம் தெரியும், உடனே நான் எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவேன் அப்படிங்கிறதல்ல. என்னை நாடி வருகிற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அந்த முயற்சிகளை முழுமையாக செய்து பெரும்பாலும் அந்த பிரச்சனைகளை தீர்த்திருக்கின்றோம். அவங்கள வேலைகளை வச்சுக்கிட்டே சொல்றேன். திருச்செங்கோட்டில் 3 வருஷமா கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய உங்களுடைய பொதுச் செயலாளர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக நேர்மையாக இருக்கிறாரா இல்லையா என்பதை கேட்டு பாருங்கள். அவங்க நம்ம கட்சியை சார்ந்தவங்க அல்ல. அதிமுக காரர் இருக்கார், அதுல அதிமுகவை சார்ந்தவர் இருக்கிறார், மற்ற கட்சிகளை சார்ந்தவர்கள் இருக்கிறார். இப்படிதான் இருப்போம், காலங்காலத்துக்கு இப்படிதான் இருப்போம். எங்க கொள்கை மாறாது.
கட்சியோட கொள்கை. யார் ஜெயிச்சாலும் இப்படிதான். இதெல்லாம் மக்களுக்கு அப்படியெல்லாம் இருக்குமா, அப்படியெல்லாம் முடியுமா அப்படின்னு சந்தேகத்தை கிளப்பலாம். இப்படிதான் இருப்போம், எங்களால் இப்படிதான் முடியும். கட்சியில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே வேற வேலை இருக்கு. வேலை இல்லாதவங்க இங்க யாரும் கிடையாது. எல்லாத்துக்குமே வேலை. அப்புறம் தான் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். யாருமே எங்களை பார்த்து சொல்லிட முடியாது. வேலை இல்லாமல் இருக்கிறோம்னு ஒருத்தரும் சொல்லிட முடியாது. ஒரு ஆளை கூட சொல்லிட முடியாது. அப்படி முழுமையாக அரசியலை தூய்மையாக நேர்மையாக செய்யுகிற ஒரு இயக்கமாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அன்பான கோரிக்கையோடு KMDK லைவ்ங்கிற யூடியூப் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கட்சியோட நடவடிக்கைகள் செயல்பாடுகள் அது எல்லாத்துக்கும் பல பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலனா அந்தந்த பகுதியில் இருக்கிற ITV செயலாளர்கிட்ட கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. KMDK லைவ் அப்படிங்கிறது. அதே போல் திருப்பூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய மண்டல ITV செயலாளர் தம்பி நவீன்குமார் திருப்பூர் தெற்கு மாவட்டம் உடுமலைப்பேட்டை அவரும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவரோடு சேர்ந்து மற்ற மாவட்டங்களுடைய ITV செயலாளர்களும் சிறப்பாக இந்த மாவட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் நம்முடைய பணிகளை முன்னெடுத்து செல்வதற்கு அவர்களுக்கு முழுமையாக நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அன்போடு உங்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த நேரத்தில் இந்த மண்டபத்தை ஏண்டா நான் கேட்டேன், திருப்பூர் டவுனில் பொதுக்குழு போட்டிருக்க வேண்டியதானே, இதையே கொண்டு வந்து பல்லடம் மங்கள ரோடில் போட்டீங்க அப்படின்னு ராஜேந்திரன்ட்ட கேட்டால், இன்னும் உங்கள் ஊருக்கு கொண்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டால், நம்முடைய துணை பொதுச் செயலாளர் சொல்கிறாரு, இந்த மண்டம் தானே இலவசம், இந்த மண்டம் தானே எப்போனாலும் இலவசமாக கொடுக்குறாரு. அப்படி அன்பு சகோதரர் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் சீட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தால் அப்புறம் சாப்பிட லேட் ஆயிரும். பரவாயில்லையா? அதனால் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து, இந்த அரங்கத்தில் பாதி பேர் பெண்கள் அசையாமல் அமர்ந்திருக்கிறீர்கள். கடைசியாக உங்களை பற்றி பேசி முடிக்கணுங்கிறது தான். நீங்கள் எங்களுக்கு பின்னாடி கிடையாது, எங்களுக்கு முன்னாடி இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எப்பவுமே உங்களுக்கு பின்னாடி தான் நாங்கள். நம்முடைய பொதுக்குழுவாகட்டும், மாநாடாகட்டும், மகளிர் கூட்டம் சரிபாதியாக இருப்பது ஒரு வழக்கமாக இருக்கிறது. அது இந்த வள்ளுக்கும்மி ஆரம்பித்த பின்னாடி கேட்கவே வேண்டாம். வள்ளுக்கும்மி ஆரம்பித்த பின்னாடி மகளிர் கூட்டம் அதிகமாகிடுச்சு எங்கே பார்த்தாலும். அதனால் நாங்கள் கீழே மேலே எல்லாம் உட்கார்ந்துருந்தா கூட நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க, இதுதான் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு வலிமை. இப்போ கூட 2009 கருமத்தம்பட்டியில் போட்ட நம்ம முதல் மாநாடை நான் எடுத்து பார்ப்பேன். அதில் எவ்வளவு மகளிர், எந்த கட்சி கூட வேண்டுமானாலும் சவால் விடலாம், எந்த கட்சியும் இவ்வளவு மகளிரை ஒரு மாநாட்டிற்கு அழைக்கவே முடியாது. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதே போல இங்க இருக்கிறவங்கெல்லாம் யாரும் வண்டி ஏறுறவங்களும் கிடையாது. அவங்களா கட்டி சோறு கட்டிக்கிட்டு வந்தாதான் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு மகளிர் அணியை நாம் இந்த திருப்பூர் மாவட்டத்தில் வைத்திருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து, மீண்டும் இந்த திருப்பூர் மாவட்டம்
பல்வேறு நடவடிக்கைகளுக்கு நம்முடைய துணை பொதுச் செயலாளர் நித்யானந்தம் அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார். அவரோடு அனைத்து மாவட்ட செயலாளர்களும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒத்துழைப்பு கொடுத்து இந்த திருப்பூர் மாவட்டத்தை எல்லா மாவட்டங்களிலும் சிறந்த மாவட்டமாக முன்னேற்ற வேண்டும், கட்சியை வளர்க்க வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டு, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, உங்களுக்கு இருக்கிறதா? முடியும் 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 வெற்றி நிச்சயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.